ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமான நவீன இந்தியாவின் தந்தை பாரத ரத்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த கட்டுரை 14 ஏப்ரல் 2022 ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. இன்று டாக்டர் அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சி தலைவராகவே அநேகர் சித்தரிக்கின்றனர். இது பிழையானது. ஆனால் அவருடைய பொது வாழ்க்கையில் 40 வருடத்தில் அவர் அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து ஒடுக்கப்படுகிற அத்தனை மக்களுக்கும் அவர் பாடுபட்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற அநேக சலுகைகள் எந்த ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களையும் போய் ரீச் ஆவதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான் ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையை நான் வாசிக்கிறேன். இதை பிரசுரித்த ஹிந்து தமிழ் திசை நாளிதழுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நவீன இந்தியாவின் முக்கியமான சிந்தனையாளர்கள் ஒருவரான டாக்டர் PR அம்பேத்கர் ஆய்வு புலத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதி குவித்ததோடு அரசியல் களத்திலும் தீர்க்கமாக செயல்பட்டிருக்கிறார். தான் கற்ற கல்வியை இந்த சமூகத்துக்கு சகல துறைகளிலும் பயனுற செய்திருக்கிறார். இன்று சர்வதேச அளவில் பெரிதும் கொண்டாடப்படும் அம்பேத்கர் இந்திய இளைஞர்களின் எழுச்சிமிகு ஆதர்சமாகவும் மாறியிருக்கிறார். இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலகர்த்தா. இந்திய நாணயத்தின் மதிப்பு ஏற்ற இறக்கத்தில் இருந்ததால் அதனை சீர்படுத்துவதற்காக ஹில்டன் யங் தலைமையில் ராயல் கமிஷன் 1925 இந்தியா வந்தது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருந்த அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு அந்த குழுவினர் மத்தியில் மதிப்பு இருந்தது. எனவே ராயல் கமிஷன் அம்பேத்கரின் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் மற்றும் நிதி மற்றும் ரூபாயின் சிக்கல், அதன் தொடக்கமும் தீர்வும் ஆகிய 2 ஆய்வு நூல்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் ராயல் கமிஷன் இந்தியன் ரிசர்வ் வங்கி தொடங்க அரசுக்கு பரிந்துரைத்தது. இதன்படி 1935 ஆண்டு ஏப்ரல் 1 ரிசர்வ் வங்கி தொடக்கப்பட்டது. இந்திய நீர்வளத்துறையின் தந்தை அம்பேத்கர் 1942-46 காலகட்டத்தில் வைஸ்ராய் கவுன்சிலில் தொழிலாளர் நலன், நீர்ப்பாசனம், மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக இருந்தார். அப்போது பீகாரில், தற்போது ஜார்க்கண்டில் உற்பத்தியாகி வங்காளத்தில் கூக்குளி ஆற்றில் கலக்கும் தாமோதர் நதி மழைக்காலங்களில் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியது. இதனை தடுக்க அம்பேத்கர் மிக குறுகிய காலத்தில் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்துக்கான வரைவை உருவாக்கினார். அடுத்த 2 ஆண்டுகளில் தாமோதர் பள்ளத்தாக்கு ஆணையத்தை உருவாக்கினார். இதன் கீழ் 5 அணைகள், 5 அனல்மின் நிலையங்கள், 3 நீர்மின் நிலையங்கள் உள்ளன. ஒடிசாவின் மகாநதியில் கிராகுட் திட்டத்தையும் மத்திய பிரதேசத்தில் சோன் பள்ளத்தாக்கு திட்டத்தையும் உருவாக்கினார். இந்திய நீர்வளத்துறைக்கு அம்பேத்கர் ஆற்றிய பணிகளின் காரணமாகவே அவரது 125வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது மத்திய நீர்வளம் மற்றும் நதிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உமாபாரதி அம்பேத்கரை நீர்வளத்துறையின் தந்தை என அறிவித்தார். நதிநீர் பிரச்சினைக்கு நல்ல தீர்வு. அம்பேத்கர் நீர்ப்பாசனத்துறை நிர்வகித்த வைஸ்ராய் கவுன்சில் காலத்தில் மாகாணங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினைக்கு தீர்க்கமான தீர்வுகளை முன்வைத்தார். ஒரு மாகாணம் தன் ஆளுகைக்குட்பட இடத்தில் உருவாகும் நதியினை மற்ற மாகாணங்களுக்கு பகிராமல் போகும் என்பதால் நதிகள் மத்திய அரசின் அதிகாரத்துக்குள் இருக்க வேண்டும் என்றார். அதனை ரயில் பாதைக்கு மாகாண எல்லைகள் இல்லாததைப் போல ஆற்றின் பாதைக்கும் மாகாண எல்லைகள் இருக்கக்கூடாது. ரயில் பாதை மத்திய அரசின் அதிகாரத்தில் இருப்பதைப் போல ஆறுகளும் மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் இருந்தால் நதிநீர் பிரச்சனை ஏற்படாது என விளக்கினார். இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 262 மூலம் நதிநீர் பகிர்வு பிரச்சனையை மத்திய அரசே தீர்க்க வேண்டும். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என அம்பேத்கர் வாதிட்டார். அவரின் இந்த தொலைநோக்கு சிந்தனையை பார்க்கையில் நூற்றாண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கும் கர்நாடகா, தமிழகம் இடையிலான காவிரி நதிநீர் பிரச்சனை கண்முன் வந்து போகிறது. இந்திய தொழிலாளர்களின் தந்தை அம்பேத்கர் அளவுக்கு இந்தியாவில் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவரை காண முடியாது. 1936 தான் முதலில் தொடங்கிய சுதந்திர அரசியல் இயக்கத்திற்கு சுதந்திர தொழிலாளர் கட்சி என பெயர் சூட்டினார். தன் கட்சியின் சார்பில் பம்பாய் சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 15 உறுப்பினர்களும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க செய்தார். வைஸ்ராய் கவுன்சிலில் அம்பேத்கர் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தபோது முதன்முதலாக தொழிலாளர் முத்தரப்பு மாநாட்டை கூட்டினார். 1945 நவம்பர் 27 மற்றும் 28 தேதிகளில் டெல்லியில் நடந்த இந்திய தொழிலாளர் மாநாட்டில் வேலை நேரத்தை குறைக்கும் மசோதாவை கொண்டு வந்தார். இதற்கு முதலாளிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது
8 மணி நேர வேலையின் மூலம் 3 மடங்கு லாபம் 3 மடங்கு ஆகும். அதிகமானவர்களை வேலைக்கு அமர்த்த முடியும், வேலையில்லா திண்டாட்டம் குறையும் என வாதாடினார். இதன் காரணமாக நமக்கு 8 மணி நேர வேலை திட்டம் அமலுக்கு வந்தது. அம்பேத்கர் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் நலனுக்காக 28 சட்ட மசோதாக்களை வடிவமைத்து அந்த உரிமைகளை பெற்று தந்தார். அரசியலமைப்பின் கர்த்தா. சட்டமேதை அம்பேத்கரை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நுழைய விடாமல் தடுக்க முயற்சித்தனர். தடைகளை கடந்து உள்ளே நுழைந்து தன் மூணுவத்தால் தலைவரானார். சபையில் அவருக்கு முறையான ஒத்துழைப்பு கிடைக்காத போதும் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடுமையாக உழைத்து உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பை உருவாக்கினார். நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடம் அரசியலமைப்பு சட்ட வரைவு ஒப்படைக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அமலுக்கு வந்தது. தொழிலாளர் நல காப்பீட்டு திட்டம். 1943இல் இந்திய தொழிலாளர்களின் முத்தரப்பு மாநாட்டில் பங்கேற்ற தொழிலாளர் துறை அமைச்சர் அம்பேத்கர் தொழிலாளர்களின் உடல்நல காப்பீட்டு திட்டத்தை தொடங்க நினைத்தார். அதற்காக பிபி அகர்கர் தலைமையில் குழு அமைத்து அதன் பரிந்துரைகளின் தொழிலாளர்களின் உடல்நல காப்பீட்டு திட்டத்தை தயாரித்து சட்டமாக்கினார். மருத்துவ செலவை திரும்பப் பெறும் சட்டம். 1927இல் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் உடல் நலமின்மை காப்பீட்டு திட்டம் ஏற்படுத்திட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்த கேள்விகள் எழுந்தபோதும் உடனடியாக செயல்படுத்தப்படவில்லை. 1943இல் நடைபெற்ற 3வது நிரந்தர தொழிலாளர்கள் குழு கூட்டத்தில் உடல்நலக் குறைவு காப்பீட்டிற்கான தீர்மானத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார். அதன் வாயிலாக மருத்துவ செலவிற்கான பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அகவலைப்படி தந்தவர். 2ஆம் உலகப் போரின் போது இந்தியாவில் கடும் பஞ்சம் ஏற்பட்டு உணவுப் பொருட்களின் விலையும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்ததால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இது குறித்து தொடர்ச்சியாக அரசாங்கத்தினரிடமும் முதலாளிகளிடமும் பேசி அகவிலைப்படியும் குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கவும் வழிவகைகள் செய்தார். மாநில தொழிலாளர் காப்பீட்டு சட்டம். அம்பேத்கர் தொழிலாளர்கள் நலனுக்காக கொண்டு வந்த சட்டங்களில் முக்கியமானது மாநில தொழிலாளர்கள் காப்பீட்டு சட்டம். 19/4/1948இல் கொண்டு வந்த இந்த சட்டத்தின் மூலமாகவே தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி, மருத்துவ விடுமுறை, பிரசவ கால உதவி, காயம், உடல் ஊனற்றால் அதற்கான ஈட்டுத்தொகை உள்ளிட்ட பல வசதிகள் கிடைத்தன. கிழக்காசிய நாடுகளிடையே முதலாக அம்பேத்கர் மூலமாக இந்தியாவில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. வைப்பு நிதி சட்டம். 1943ஆம் ஆண்டு செப்டம்பர் 6, 7 தேதிகளில் நடைபெற்ற இந்திய தொழிலாளர் முத்தரப்பு மாநாட்டில் அம்பேத்கர் வைப்பு நிதி சட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டார். முதலில் மனமு வந்து ஏற்கும் வைப்பு நிதி தொடங்கப்பட்டது. அது நல்ல பயனை தராததால் 1948ஆம் ஆண்டு கட்டாய வைப்பு நிதி மசோதா கொண்டு வரப்பட்டது. அம்பேத்கரின் தொடர் முயற்சியால் 1951ஆம் நவம்பரில் கட்டாய வைப்பு நிதி அவசர சட்டமாக இயற்றப்பட்டது. தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகம். 2வது உலகப் போர் முடிந்ததும் இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். போர்க்கருவி தயாரித்த ஆயிரக்கணக்கானோர் வேலையின்றி தவித்தனர். 1943இல் இந்த தொழிலாளர்களுக்கு அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் அமைக்கப்பட்டதைப் போல தேசிய தொழிலமர்த்தும் அலுவலகம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதில் பதிவு செய்வோருக்கும் தொழிற்சாலைகளிலும் அரசு பணிகளிலும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார். முதலில் இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அம்பேத்கரின் இடைவிடா முயற்சியால் தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகம் தொடங்கப்பட்டது. மகளிர் மகப்பேறு கால சட்டம். அம்பேத்கர் 13/3/1928இல் பம்பாய் மாகாண சபையில் உறுப்பினராக இருந்தபோது மகளிர் மகப்பேறு கால சட்டத்தை கொண்டு வந்தார். பணிபுரியும் பெண்கள் கர்ப்ப காலத்திலும் பிரசவத்திற்கு பின்னும் சில நாட்களுக்கு விடுமுறையின் கூட ஊதியத்தை வழங்க இது வழிவகை செய்கிறது. பெண்களுக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர். பெண்களின் பிரச்சனையும் தீண்டத்தகாதவர்களின் பிரச்சனையும் ஒன்றுதான், இருவர் மீதும் தீட்டு என்கிற கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது. பெண் மீது ஆண் திணித்திருக்கிற எல்லாவற்றையும் மீறாதவரை பெண்களுக்கு விடுதலையே இல்லை என எழுதிய அம்பேத்கர் பெண்களின் உரிமைக்காக தன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பெண்களுக்கு சொத்துரிமை, விவாகரத்து, மறுமணம், ஜீவனாம்சம், பாலியல் உரிமை போன்ற அம்சங்கள் அடங்கிய இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரிதும் முயன்றார். இதற்கு நேரு தலைமையிலான அரசு ஒத்துழைப்பு தராததால் மனவேதனை அடைந்த அம்பேத்கர் அமைச்சரவையிலிருந்தே வெளியேறினார். பிற்படுத்தப்பட்டோருக்காக போராடியவர். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் குறித்த விவரங்கள் அரசிடம் இருந்ததால் அவர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அம்பேத்கர் இதர பிற்படுத்தப்பட்ட
வகுப்பினர் என்ற வகைப்பாட்டை உருவாக்கி அவர்களுக்கும் இட ஒதுக்கீடு வழங்க காரணமாக இருந்தார். 1951 சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அம்பேத்கர் இதர பிற்படுத்த பிரிவினர் நலன்களை ஆராயும் ஆணையம் ஏன் உருவாக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 340 படி பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலையை கண்டறிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அமைக்க தொடர்ந்து வலியுறுத்தினார். இதனாலேயே 1978 மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு நீண்ட போராட்டத்துக்கு பின் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர காரணமாக இருந்தவர் அம்பேத்கர். சமூக நீதியின் தந்தை. இந்திய இடஒதுக்கீட்டு கொள்கை வடிவத்தின் முகமே அம்பேத்கர் தான். அவர் 1943 வைஸ்ராய் கவுன்சிலில் பதவி வகித்த போதே பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு 8.5% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தார். தொடர் போராட்டத்தின் விளைவாக 1950 மத்திய அரசு பணிகளில் பட்டியல் ஜாதியினருக்கு 12% இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத்தந்தார். அரசியலமைப்பின் 14வது பிரிவு தீண்டாமை ஒழிப்பு, 23வது பிரிவு கொத்தடிமை தடுப்பு, 235வது பிரிவு மத்திய மாநில அரசுகளில் பதவிகளுக்கு தேர்வு செய்வதில் ஒதுக்கீடு, 330வது பிரிவு பட்டியல் மற்றும் பழங்குடியினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம், 332வது பிரிவு மாநில சட்டமன்றங்களில் இட ஒதுக்கீடு, 46வது பிரிவின் கீழ் பட்டியல் ஜாதி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்தவும் அவர்களை அனைத்து சமூக அநீதிகளில் இருந்தும் பாதுகாக்கவும் வழிவகை செய்தார். கேட்பாடற்று கடந்தோரை சட்டத்தின் மூலம் பாதுகாத்து ஒடுக்கப்பட்டோரின் மீட்பராகவே மாறினார். தேசிய கொடியை வடிவமைத்தவர். அண்ணல் காந்தியின் ஆலோசனையின் பேரில் காங்கிரஸை சேர்ந்த பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். முதலில் மூவண்ண கொடியின் நடுவில் ராட்டை இருந்தது. அம்பேத்கர் ராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரத்தை வைப்பதே சரியாக இருக்கும் என அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் வலியுறுத்தினார். 22/7/1947 அன்று அவரது கோரிக்கை ஏற்கப்பட்டு தேசிய கொடியில் அசோக சக்கரம் இடம்பெற்றது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாடமான அண்ணலின் வரலாறு. உலக புகழ்பெற்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1927 அம்பேத்கர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அவரது சமூக சீர்திருத்தம் மற்றும் மனித உரிமை மீட்பு பணிகளுக்காக 1952 கௌரவ பட்டமும் பெற்றார். 1934-35 காலகட்டத்தில் அம்பேத்கர் தன் வாழ்வில் சந்தித்த சாதி கொடுமைகளை விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்னும் தலைப்பில் நூலாக எழுதினார். அம்பேத்கரின் சுயசரிதியான இந்நூல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாடமாக கற்பிக்கப்படுகிறது. ஐநாவுக்கு வழிகாட்டும் அண்ணல். அம்பேத்கர் இந்திய எல்லைகளை கடந்து சர்வதேச தலைவராக உருமாற்றம் பெற்று வருகிறார். 2016ஆம் ஆண்டு ஐநாவுக்கான இந்தியாவின் குழு, கல்பனா ஜரோஜ் அமைப்பு மற்றும் மனிதகுல விடிவுக்கான அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து அம்பேத்கரின் 125வது பிறந்தநாளை ஐநா சபையில் கொண்டாடியது. அதில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி சையத் அக்பருதீன், நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடிய அம்பேத்கரின் பிறந்தநாளை முதன்முறையாக ஐநா சபையில் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. உலகெங்கிலும் கோடிக்கணக்கில் வாழும் இந்தியர்கள் மற்றும் சமத்துவம், சமூக நீதியை நேசிப்பவர்களுக்கு அம்பேத்கர் பெரும் உத்வேகமாக இருக்கிறார். 2030ஆம் ஆண்டிற்குள் சமூக பொருளாதார சமத்துவமின்மையை அகற்ற வேண்டும் என்பதை ஐநா இலக்காக கொண்டுள்ளது. அதனை அடைய அம்பேத்கரின் சித்தாந்தம் வழிகாட்டுவதாக உள்ளது என புகழாரம் சூட்டினார். கைகளில் புத்தகத்தோடு நீலவானை முட்டும் நீக்கும் அம்பேத்கரின் ஒவ்வொரு சிலையும் மானுட விடுதலையின் குறியீடாக இந்தியாவில் காட்சியளிக்கிறது. அனைவருக்குமான டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். யோபு 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். ஆமேன். அதே போல அநேக அம்பேத்கர்கள் இந்தியாவில் உருவாகட்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆமேன்.